தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாள் காலையில் தேவ சமூகத்தில் நாம் வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த தேவன் நம்மை ஒன்று கூட்டி இருக்கிறார். அவருடைய தெய்வீக பிரசனம், மகிமையான பிரசனம் இந்த இடத்துல வந்து இறங்கும்படியா, எல்லா தடைகள் கர்த்தர் நீக்கிவிடும்படியா நன்றியோடு கூட கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 Glory, hallelujah. நன்றி ஆண்டவரே. பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கிருபை மட்டுமாக எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வந்ததுக்காக நன்றி. இன்றைக்கும் இந்த ஆராதனையில் ஆவியானவருடைய அசைபாடுதலை நாங்கள் உணர கிருபை தாரும். இந்த இடம் முழுவதும் செக்கினா மகிமையினால் கர்த்தர் நிரப்பும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும் எல்லா தடை தாமதங்களை இயேசுவின் நாமத்தில் அகற்றி தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே உயர்த்தும்படியா தேவ ஜனங்கள் ஓடோடி வர கிருபை தாங்க ஆண்டவரே. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு விசேஷ அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். இயேசுவின் நிமித்தமே பிதாவே. தொடர்ந்து பாடல், துதி, ஆராதனை மோசஸ் நடத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து என்று சொல்லி தேவனுடைய பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். பாடலின் 25. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் நீரே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் நீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. தரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. தரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ.
காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராத என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம் உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராத என்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை போற்றி உற்சாகமாய் பாடுவோம். 191 பாடலின் பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உளையான செற்றி நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்று நின்று எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீரே. ஆமென். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீரே, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா,
மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஜீவன் சுகன் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவ சுகன் பலன் தந்து காத்தீரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். Thank you Lord. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்துல அப்படி சொல்லி தேவனுடைய நாமத்தை நாம போற்றி பாடி மகிமைப்படுத்தப்படுவோம். Thank you, Jesus. உற்சாகமா கரங்களை தட்டி நாம் பாடுவோம். Oh glory. ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா, இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ நல்ல கரங்களை தட்டி வெளிச்சமாகவே ஆமென். மாறுதே. வெளிச்சமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவன். மேல் வீச எழும்பி ஜொலித்திடுவோம். எழும்பி பிரகாசியன் ஒளி உன்மேல் வந்தது. பேரொளி நாம் எழும்பி ஜொலித்திடுவோம். இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவி கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பறந்து ஓடிடுதே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா, இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்து விட்டார், நாம் கூடும் இந்த இடத்திலே. கரங்களை நல்லா தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரே, எல்லா அந்தகார சங்கிலிகள் இந்த கடைசி காலத்துல ஜனங்களை வஞ்சிக்கும்படியா பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி தெரியலாம். ஆனா கர்த்தர் உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார், உன்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறார். அவனால உன்னை பார்க்க முடியாது. அவருடைய கண்கள் உன்மேல் பதிந்திருக்கிறது. அவன் பார்க்கறதுக்கு அங்க இடம் இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்தி, எஸ் லார்ட், ஆண்டவரே என்னை சுற்றிலும் நீர் வேலி அடைத்திருக்கிறீர். நாம் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி அவனுடைய ஆண்டவருடைய தந்திரங்கள் எங்களுக்கு தெரியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்தகார சங்கிலி
புரிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை புரிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை புரிந்திட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அந்தகார வல்லமை இறங்கிட ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பாமே. ஆமே. நல்ல கரங்களை தட்டி இப்பவே எல்லா கட்டுகள் சத்துரு உன்னை தொட முடியாது. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். ஆவியின் வல்லமை நம்மிலே இப்போ அளவில்லாமலே ஊற்றுகிறார். அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. அனலாய் நாமும் கொழுந்து விட்டெறிய அக்கினி இறங்கிடுதே. இயேசு ராஜன் ஓ நன்றி. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா ஓசன்னா. இயேசுவே ராஜா எங்களை ரட்சியும், எங்களை ரட்சியும். இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களே நம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறது. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறது. ஆசீர்வதிக்கும் போது நன்மை கிருபை எல்லாமே சேர்ந்துதான். இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசு ராஜன் வந்துவிட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. கரங்களை தட்டி ஆமென். அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது தான் நம்மை நினைக்கிறது இல்லை, அவர் எப்போது நம்மை நினைத்திருக்கிறார். நாம் ஒன்று செய்வோம், எப்போதும் அவரை நமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்வோம். என் பிரச்சனை, என் போராட்டம், என் வியாதி, என் ஆண்டவரே போராட்டங்கள் அல்ல, என் ஆண்டவரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை ஆண்டவரே, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாருமா சேர்ந்து என் நேசர் நீர்தான், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையா சொல்றவங்க கையை உயர்த்தி ஆமென் சொல்லும். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, அவர் நினைத்திருக்கிறபடியினால நாமும் ஆண்டவரே என் நேசர் நீதான், என் ரட்சகர் நீதான், என் தேவன் நீதான். நன்றி ஆண்டவரே. க்ளோரி.
நேசிக்கின்றே உம்மை தானையா, என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் ஏங்குதையா, எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன், என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீர்தானையா, எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நேசிக்கின்றேன் உம்மை தானையா, உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா, உமது இரத்தத்தால் என்னை மீட்டி நன்றி ஏசையா, உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்து இனி நான் அல்ல எல்லாம் நீரே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அன்பாலே என் உள்ளத்தை கவர்ந்து எந்த நிலைமையில நான் இருந்தாலும் என்னை நேசிக்கிற ஒருவர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, துன்பமோ துயரோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை, உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படி, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, என் நேசர் நீதானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா, அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே என் நேசர் நீதான், என்னை நீ நேசிக்கிறதுனால தான் நான் எந்த நிலைமையில இருந்தாலும் என்னை ரட்சிக்கும்படியா இறங்கி வந்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் விழுந்து இரத்தத்தில் விழுந்து கிடந்த போது நீர் என்னை கடந்து போகாதபடிக்கு என் மேல உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டீரே. நல்ல கையை தட்டி அந்த தேவ சாயல முகம் சூரியன் போல பிரகாசிக்கிற அந்த முகத்தை, அந்த முக சாயல நீங்களும் நானும் இப்ப பெற்றுக்கொள்ள முடியும். வாஞ்சையோடு கூட கரங்களை உயர்த்தி நன்றி 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 ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை சத்தமா வாசிப்போம். நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியம் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன்.
நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதி என்றார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இன்றைக்கும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக நீ பேசுகிற சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாக இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம கடந்த சில வாரங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறதான 7 சபைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கியா. இந்த 7 சபைகளில் கடைசி சபையாகிய லவோதிக்கியா சபை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த சபை அந்த கொலோசி பட்டணத்திற்கு மேற்கில் ஒரு சில மைல் தூரத்தில் அமைந்திருந்தது. இந்த பட்டணம் பெர்கியாவில் உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏசியா மைனரில் இருக்கிற 7 பட்டணங்களில் இருக்கிற 7 சபைகள், அந்த பட்டணங்களின் பெயர்லேயே அந்த சபைகள் சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஒவ்வொரு சபைக்கு வித்தியாசமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 7 நட்சத்திரங்கள் தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவராவது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சபையை ஆண்டவர் நேசிக்கிறார். ஆமென் சொல்லிட்டு தூக்கத்தை களைஞ்சிருவோமா? சபையை கர்த்தர் நேசிக்கிறார். 7 சபைகளை குறித்து பேசுகிறோம். 7 சபைக்கும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரே மாதிரி வெளிப்படுத்தல. 7 சபைக்கு தன்னை வித்தியாசமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். 7 சபையில குறை நிறைவுகளை பார்க்கிறார். அதை பார்த்து எச்சரிக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிற குறைகளை சொல்லுகிறதின் நோக்கம் நாம் மனம் திரும்ப வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியே வாழ்க்கை போகக்கூடாது என்பதனால ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லும்போது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேசுகிறது நாம் பார்க்குறோம். ஆண்டவருக்கு தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர் என்று சொல்லுகிறார். தியத்தீரா சபைக்கு இந்த போதகத்தை பற்றி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சர்தை சபைக்கு சொல்றாரு, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிலதெல்பியா சபைக்கு சொல்லும்போது ஆண்டவர் பரிசுத்தமும் சத்தியம் உள்ளவர். ஏன்னா அந்த பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் ஒரு குறையும் பார்க்கல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி ஒரு சபையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த ஆரம்ப காலத்தில் ஆதி திருச்சபையின் நாட்களில் முதல் நூற்றாண்டில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக முதல் நூற்றாண்டில் இந்த 7 சபைகளின் நிலைமை எப்படி இருந்ததோ, இங்கே எப்படி 7 சபைகளை குறித்து ஆவியானவர் பார்க்கிறாரோ, சொல்கிறாரோ, எச்சரிக்கிறாரோ, அப்படி இன்றைக்கு நம்முடைய சபைகளுக்கு தான் இந்த 7 சபைகளை குறித்து சொல்லும்போது கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார், நம்ம கரை திரை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். நல்லா ஆமேன் சொல்வோமா? ஆமேன். அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாமும் அதற்காக முயற்சிக்கணும். எனக்கு தெரியும்,
நாம் பலவீனமானவர். நமக்கு எல்லாத்துக்கும் வசனம் இருக்கிறது. மாம்சம் பலவீனமானது. ஜெபம் பண்ணாது இருக்கிறதுக்கும் மாம்சம் பலவீனம், வேதம் வாசிக்காது இருக்கிறதுக்கும் மாம்சம் பலவீனம், சபைக்கு வராது இருக்கிறதுக்கும் மாம்ச பலவீனம், ஊழியத்திற்கு வராது இருக்கிறதுக்கும் மாம்சத்தில் பலவீனம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கிறது. ஆனால் நம்ம மாம்சத்துக்குரியவர் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எல்லாமே சொல்ல மாட்டேங்குது, உங்களை தான் சொல்கிறேன். நம்ம மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள். ஆண்டவர் என்ன சொல்ற? ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆமென். உற்சாகம்னா அப்படி இப்படியெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியும். நமக்கு கிரிக்கெட் ஸ்டேடியம் போனால் தான் உற்சாகம் வருகிறது, ஃபுட்பால் ஸ்டேடியம் போனால் தான் வருகிறது, சினிமா தியேட்டருக்கு போனால் தான் உற்சாகம் வருது. சபையில் உற்சாகம் வரமாட்டேங்குது. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய விழா இல்லை, இன்னும் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறோம். அதான் லவோதிக்கா சபையினுடைய நிலைமை. ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்லும்போது ரொம்ப அழகாக தம்மை வெளிப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர். அவர் பேர் என்ன? ஆமேன். ஏன்னா அவர் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே இருக்கிறவராகவே இருக்கிறார், பரிசுத்தமுள்ளவராகவே இருக்கிறார். நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நல்ல கையை தட்டி. இப்படியே ஒரு குளிர்ந்த நிலைமையில் இருக்குமானா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில வேளையில் நம்ம எச்சல் ஊறுகிறது, அது ஊறிக்கிட்டே இருக்குது, நம்ம விழுங்கிட்டே இருக்கு, நம்ம அறியாமல் அது நடந்துக்கிட்டே இருக்குது. சில நேரத்தில் நம்ம துப்பணுன்ற எண்ணம் வருது. ஏன் தெரியாது, மற்றபடி நம்ம விழுங்கிட்டே இருக்கிறோம். நம்மையே அறியாதபடி சில நேரத்தில் அப்படி கொஞ்சம் சேகரித்து வச்சு துப்பிடுறோம். ஆண்டவர் அப்படி தான். ஏன் துப்புறாருன்னு தெரியாது. நமக்கு ஏன் துப்புறன்னு தெரியுமா யாருக்காவது? இல்லை, தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாக இருக்கிற உன் வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை உங்களையும் அப்படிப்பட்ட அனலும் இல்லாத குளிரும் இல்லாதவர்களை பார்த்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனேயே அடுத்த படி என்ன? அபிஷேகம். நல்லா கையை தட்டி ஆமென். இதை தான் ஆண்டவர் சொல்றாரு, குளிர்ந்த நிலைமை. அனலும் இல்லை, குளிரும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. நமக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லைன்னா சுடு தண்ணி கொடுக்குறோம். அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் குடிச்சு பிரயோஜனம் இல்லை. அதை விட சாதாரண பச்சை தண்ணி நல்லா சூடாக அந்த தொண்டைக்கு இதமாக இருக்கும். ஆமேன். அதே நேரத்தில் தென்னால் ராமனுக்கு பூனைக்கு பால் வச்ச மாதிரி வச்சிடக்கூடாது. அது ஓடியே போயிடும், திரும்ப பாலை திரும்பியே பார்க்காது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆவில அனல் உள்ளவர்களாக இருப்ப. நல்லா கையை தட்டி. இப்போ எனக்கு ஒன்று தெரியணும், நீங்கள் என்னத்துக்கு கை தட்டினீங்க? ஆமேன்னு சொல்லிடுவோமா? என்னத்துக்கு கை தட்டணும்? இருக்கிறோமான்னு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அக்னி சூழ வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நான் நிறுத்தி இருக்கிற பொற்சிலையை வணங்கவில்லைன்னா அந்த அக்னி சூளையில் போடப்படும். அப்படி சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும், அது ஒரு பெரிய சமவெளி. எல்லாரும் நின்று ராஜா அங்கிறது எல்லாரும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலையும் பார்க்கலாம். அந்த கீத வாத்தியங்கள் துணிக்கும் போது எல்லாரும் தாழ விழுந்து வணங்குகிறார். எல்லாரும் கீழே தாழ விழுந்து இருக்கிறார். ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம்
நின்று கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாரும் படுத்துட்டு இருக்கிறான், இவன் 3 பேர் நிற்கிறான். நல்லா வெளிப்படையாக தெரிகிறது, ராஜாவுக்கும் தெரிகிறது, எல்லாருக்கும் தெரிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப பிடிவாதமாகவும் உறுதியாக நிற்கிறார்கள். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர். நல்ல கையை தட்டி, நல்லா இதுதானா, இவ்வளவுதானா? அக்கினி சூளையிலிருந்து காப்பாற்றுகிறவர். ராஜா அவங்கள நேசிக்கிறதுனால ஒன்றும் சொல்லலை. பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், ஆண்டவரே, அங்கே இஸ்ரேல் யூத தேசத்திலிருந்து அடிமைகளை கொண்டு வந்தோம், இந்த 3 பேர் மாத்திரம் நின்றுக்கிட்டே இருக்கிறான் பாருங்கள். ராஜா பக்கத்தில் நிற்கிறீங்க, ராஜா பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ராஜாவினுடைய கட்டளை, அங்கே அக்னி சூளை அங்கே ஆயத்தமாக இருக்கிறது, அங்கே தூக்கி போட போகிறாங்க, அங்கே வணங்காதவர்களை தூக்கி போடுவாங்க என்று சொன்னாலும் அவங்க நின்று கொண்டே இருக்கிறாங்க. அப்படி என்றால் they know for sure that God is able to deliver them. அவர்களுடைய தேவன் அவர்களை தப்புவிக்க வல்லவர். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துன்பமோ துயரமோ வேதனையோ ஆண்டவரை விட்டு பிரிக்கக்கூடாது. அப்படி அவங்க என்ன சொன்னாலும் அவங்க விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார்கள். ஆமேன் சொல்வோம். அந்த சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ எந்த தேசத்தில்? பாபிலோன், அந்நிய தேசத்தில். அவங்க என்னவா இருக்கிறாங்க? அடிமைகளாக இருக்கிறாங்க. அவங்களால எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகாரம். அப்படி சிட் டவுன் சொல்லுவான், நீ கேட்காம நின்றுட்டே இருந்தேன்னா சுட்டுடுவான். ஸ்டாண்ட் அப்னு சொல்லுவான். நீ எழுந்து நிற்கலைன்னா அவன் சொன்ன மாத்திரத்தில் எழுந்து நிற்கணும். பலவீனமாக இருக்கிறியோ, பலமுள்ளவர்களாக இருக்கிறியோ, எழுந்து நிற்கலைன்னா சுட்டுருவான். அதுதான் சர்வாதிகாரம். அப்படி ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு இருக்கிறார்கள். அவன் நின்று கொண்டிருக்கிறாங்க. ராஜா இவங்க பக்கத்தில் இருக்கிறவன் சொன்ன உடனேயே ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாகவே வந்தது. நான் இவங்களை நேசிக்கிறேன், இந்த ஜனங்களை, ஆனாலும் என் வார்த்தைக்கு இந்த எல்லா தேசங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக என்ன அவமானப்படுத்திட்டாங்களே, எனக்காக என்ன, நான் அவங்கள நேசிக்கிறேன், அதனால தான் அவங்கள நான் பிரதானியாலாம் வச்சிருக்கிறேன். நான் நேசிக்கிறேன், எனக்காகவாவது அவங்க கீழே விழுந்து இருக்கலாமே, பணிந்து இருக்கலாமே என்று ராஜா நினைக்கிற ரொம்ப கோபம். 1 மடங்கல்ல, அல்ல சொல்லுங்க தான். ஆமாம், அப்படிப்பட்ட அக்னி சூழலில் தான் உங்களை போடணும். 7 மடங்கு அதிகம் சொன்னாங்க. அந்த ராஜாவினுடைய கோபம் 7 மடங்கு அதிகமாயிடுச்சு. 7 மடங்கு அதிகமாக்கு. சரி, தூக்கி கொண்டு போடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தூக்கி போட போனா போட்டான். அவன் போய் விடுறதுக்குள்ள இவன் விழுந்து செத்துட்டான். ஏன்னா அந்த அக்னியினுடைய சீற்றம் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூச்சை அடக்கம். அப்படியே அந்த அக்னி அவன் மூக்குக்குள்ளே போய் ஹார்ட்டுக்குள்ளே போய் ரத்தமெல்லாம் உறைஞ்சு அங்கேயே விழுந்து செத்து போயிட்டான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அக்னி ஜுவாலை, அக்னி சூளைக்குள்ளே போட்டவங்க நல்லா ஃப்ரீயாக நடந்துட்டு இருக்கிறான். ஆமென். ராஜா பார்க்குறான், என்னடா அவனை ராஜாவை கொஞ்சம் இன்னும் கோபம் ஊட்டுறதுக்குன்னு இவன் 4 தடவை நடந்துட்டுருக்கிறான். இவன் எப்படி நடக்கிறான்னா, உள்ளே போடும்போதே 4வது புருஷர் தேவகுமாரனுக்கு ஒப்பானவர் அவங்க கூட நிற்கிறாரு. அந்த 4 பேர் தான் நடக்கிறாங்க. ஆமேன். அந்த 4 பேர் தான் நடக்கிறாங்க. அந்த 4 பேரை பார்க்குறான். ராஜாவுக்கு, என்னப்பா கண்ணாடி போட்டு பார்க்குறதா, கண்ணாடி காட்டிட்டு பார்க்குறதா? நான் போட்டது பா, நீங்கள் தானே சொன்னீங்க போட சொல்லி. எத்தனை பேர் போட்டோம்? ஆனால் 4 பேர் இருக்கிறாங்களே, எப்படி? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் வேகலை.
ஒன்றும் ஆகலை, அப்படியே இருக்கிறாங்க, உலாத்திட்டு இருக்கிறான. எவ்வளவு ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமாக அக்னி சூளை 7 மடங்காக்கப்பட்டாலும் உன்னை தப்பு வைக்கிற ஒரு தேவன் உனக்கு துணையாய் நிற்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற தேவன். உனக்கு விரோதமா மாந்திரிகம் செய்வினை எந்த ஒரு பிசாசும் ஒன்றும் செய்யாது. அக்னி சூளை 7 மடங்காக்கப்பட்டது. அப்படி பார்த்த உடனேயே அந்த ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல. ராஜா இறங்கி போகிறார். இறங்கி சூளைக்கிட்ட தூரமாக நின்று அவர் சொல்கிறாரு, சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ, உங்களை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம யாவரையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவர். எபேசு சபைக்கு நோ சொன்னார். உன் பேரில் ஒரே ஒரு குறை தான் எனக்கு, நீ நல்லவன் தான், நல்லா இருக்கிற, பொறுமையாக இருக்கிற, அநியாயத்தை சகிக்க மாட்டேன்ற, பொய் சொல்கிறவன நீ சகிக்க மாட்டேன்ற, எனக்காக வைராக்கியமாக இருக்கிற, எல்லாம் கரெக்டு தான். ரட்சிக்கப்பட்ட போது இருந்திய இப்போ இந்த 2020க்கு பிறகு இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டது ஞானசானம். ஞானசானம் எடுத்த உடனே ரட்சிக்கப்பட்ட உடனே டாட்டா. யாருக்காவது சாட்சி சொல்ல தெரியுதா? சாட்சி சொல்ல தெரியணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சாட்சி சொல்லணும்? பயமாக இருக்குது பாஸ்டர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயந்துகிட்டே உட்காருங்க. ஆண்டவர் நாம மகிமை. ஆண்டவர் யோபை பார்த்து சொல்ற, பயந்தது உனக்கு நேர்ந்தது, பயந்து நேரு. ஆண்டவருக்காக யூ டேக் 1 step forward, God will take you 1 step forward. ஆண்டவருக்காக ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தான் போகிற இடம் இன்னதென்று அறியாதபடி புறப்பட்டானா. நாங்கள் கையை தட்டி ஆண்டவரே, வாட் டைப் ஆஃப் பீப்புள், வாட் டைப் ஆஃப் த கிளைமேட், அதெல்லாம் ஒன்றும் விசாரிக்கலை. அங்கே எப்படி இருக்கும், கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கும், ஜனங்க எப்படி இருப்பாங்க, கலாச்சாரம் எப்படி இருக்கும், அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வட இந்தியாவில் போனால் வெங்காயத்தை வெட்டி வச்சு சப்பாத்தியை வச்சுக்கிட்டு பச்சை மிளகாயை அப்படி பாதியை வெட்டிட்டு கொஞ்சம் சப்பாத்தி கடிச்சு பச்சை மிளகாய் எடுத்து நாக்கில் அப்படி தேய்ச்சிக்கிறான். அதை எப்படி என்னால் பண்ண முடியும்? நமக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு விதை வந்துட்டா, நீ விதையோடு போட்ட பாய்ச்சம்மா, எனக்கு வயிறு கெட்டு போச்சு சொன்னால் அவன் பச்சை மிளகாயா தேய்ச்சி நம்ம அது கிட்ட கூட எடுக்கிறதில்ல. நிறைய பேர் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவன் இப்படி கட்டுவானா, அப்படி கட்டுவானா, அவன் பச்சை மிளகாய் சாப்பிடுவானா, காஞ்ச மிளகாய் சாப்பிடுவானா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் தயிர் சாப்பிடுவானா, மோர் சாப்பிடுவானா. ஆபிரகாம் கேட்டுக்கிட்டு இல்லை. கரங்களை உயர்த்து. விசுவாசத்தில் இருக்கிறவங்க ஒன்றும் கேட்காதபடி ஆண்டவர் சொன்னால் கண்ணை மூடிக்கிட்டு, இப்போ முடியல, இல்லைன்னா குதிச்சுட்டு போய் நேரம். இப்போ குதிச்சா கால் உடையுமா கை உடையுமா தெரியும், ஆனாலும் குதிச்சிருவேன். ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம். ஆண்டவர் சொன்னால் எதனாலையும் சரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருக்காக வைராக்கியம் உடையவர்கள். My goal is to fulfill the vision of my Jesus. என் ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகிறது தான் என்னுடைய வேலை. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. அந்த கொலோசை பட்டணத்திலிருந்து இருக்கிற அந்த லவோதிக்கேயா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார் 3:15, ஆண்டவர் உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து, உங்களை மாத்திரம் இல்லை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பிரசங்கம் பண்ணி கொண்ட மைக்க பிடிச்சிருக்கிற என்னையும் உட்கார்ந்து கேட்டிருக்கிற உன்னையும் உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர், தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிகிற தேவன். அவன் கிரியை அறிந்திருக்கிறேன். லவோதிக்கேயா சபையை பரிதபிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற, ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்கிற, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், நீ அனலாவது குளிராயாவது இருந்தா நலமா இருக்கும். எனக்கு அருமையான ஏலிம் சபையே, இயேசு சொல்றாரு, நீ அனலாவது இரு குளிராவது இரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு சொன்னா 6 சாவு
ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆறை கடக்கணும், அப்பெல்லாம் கடந்து தான் ஆகணும். 100 வயசுல சாவுறது, ஆறை கடக்கும்போது அப்பயே சேர்த்து குணம் போகணும். ஆனால் அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க, 6 வயசுலேயும் சாவு, 100 வயசுலேயும் சாவு, எப்படியாவது எத்துங்க. எல்லாமே இப்போ ஒத்தையார் அட்டையாக பிடிக்க வேண்டிய நிலைமையில் இருக்குது. நமக்கு புரியல, யாரோ சொல்லிட்டு போயிட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதனால் எப்போ சாக போகிறோம்? பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறான், மரணத்தை நான் சுமந்தே திரிகிறேன். நான் இல்லை, நான் கழட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன், வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருக்கிறேன். கீழே போன உடனே எடுத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஒரு 40 வயது ஒரு அம்மா அவங்க ஹார்ட்டை ஒரு பேக்கில் போட்டு பின்னால் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. படிச்சிங்களா? ஹார்ட்டை ஒரு பேக் பேக்கில் வச்சு அந்த மெஷினை வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. 40 வயசு 42 வயசு என்னவோ, கல்யாணம் ஆகிருக்குது, பிள்ளை பிறந்திருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பேக்கை கட்டிட்டா அப்படிதான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், மரணத்தை என் சரீரத்தில் சுமந்தே தெரிகிறேன். ஆண்டவருக்காக சாகட்டமே, என்ன சாதிக்க போகிறேன்? என்ன சாதிச்சிங்க? எஸ்தர் 68 வயசாச்சு, என்ன சாதிச்ச? செத்தாதான் என்ன? ஏன் பாஸ்டர் யாரும் கிடைக்கலையா, நான் தான் கிடைச்சேன்னா? உன்னை மாத்திரம் தான் உரிமையாக சொல்ல முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக தீவிரமாக செயல்படக்கூடியவர்கள் வேண்டும். அனலாவது குளிராவது நீ இருந்தால் நலமாக இருக்கும். ஆண்டவருக்கு நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற. விசுவாசம் இல்லை, ஆனேசமும் வேணும், உலகமும் வேணும். அதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும், இதுவும் வேணும். நீ குளிர் நிர்பாக்கியசாலி, நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்க தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணி. ஐயோ யோ 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 போதுமா? நிர்பாக்கியசாலி, துர்பாக்கியசாலி, பரிதபிக்க கூடியவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, ஐஸ்வர்யவான் என்று, திரவிய சம்மனன் என்று, எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்குது. இங்க நிறைய பேர் ஒரு குறைவும் இல்லைன்னு உட்கார்ந்து இருக்குது. எனக்கு நிறைய புடவை இருக்குது, ஜாக்கெட் இருக்குது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல வீடு இருக்குது, ஏசி இருக்குது, ஆண்டவர் கார் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்படி நினச்சி உட்கார்ந்து இருக்கிற ஐஸ்வர்ய சம்பந்தன் என்று உட்கார்ந்து இருக்கிற உன் சரீரத்துக்கு எல்லாம் இருக்குது. உன் ஆத்துமா பட்டினியா போட்டிருக்கிற, உன் ஆத்துமா பட்டினியா வாடி தொங்கி இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அனலாவது குளிராவது இரு என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் வாசிங்க. நான் ஐஸ்வர்யம் ஆகும்படி, ஆமா, ஆண்டவர் உன்னை ஐஸ்வர்யம் ஆக்கணும். இப்ப ரட்சிக்கப்பட்ட நீங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் யாராவது காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்களா? ஆண்டவர் சொல்றார், ஐஸ்வர்யம் ஆகும்படி நெருப்பில புடமிட்ட பொன்ன நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை என்னிடத்துல வாங்கிக்கொள். ஆமேன். வாங்கிடுவியா? வர்ச்சு வேர்ல்டில் வாங்குறாங்க காசு கொடுத்து. இப்போ நீங்கள் வாங்கிக்கிடுவீங்களான்ற, நீங்கள் வாங்கினீங்களா? போட்டிருக்கிறீங்களா? தெரில. ரெண்டும் போட்டிருக்கிறதும் தெரில, நிர்வாணியாக இருக்கிறதும் தெரில, வாங்கின மாதிரியும் தெரில, வாங்காத மாதிரியும் தெரில. நான் என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தியிருக்கிறார் எனக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் தம்முடைய மகிமையினால என்னை மூடினார். நல்ல கரங்களை தட்டி, அதான் என் ரட்சிப்பின் வஸ்திரம். பாவம் நிர்வாணம், மகிமை தேவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படவில்லை. நல்ல கையை தட்டி. ஆதாம ஏவாளும் ஆண்டவர் அவங்க சிருஷ்டித்த போது அவங்க நிர்வாணியாக இருந்தாங்க, மகிமையினால மூடி இருந்தார். 2 பேரும் இருந்தாங்க. அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது தான், ஏய் வாட் say I don't want to see you சொன்ன உடனே அப்படி மூடிக்கிட்டாங்க. நிர்வாணம்.
நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். ஆனால் இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த மகிமையின் ஆடையை நமக்கு மூடிட்டாரு, ரட்சிப்பின் வஸ்திரத்தை மூடிட்டாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல் 36 நான் இரத்தத்தில் விழுந்து கிடந்த போது நீர் என்னை கடந்து போகாதபடி 11வது வசனமாக வாசிங்கம்மா. அவர் மேல் இருந்த வஸ்திரத்தை மேலே போட்டு மூடினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லும். யாராவது சொல்லுமா, என்ன அவர் மேலே இருந்த வஸ்திரம்? சிலுவையில் அவர் அறையப்படும் போது நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அவர் சுமந்ததினால நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்தார். அங்கேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயர்த்தப்படும் போது உங்களை எல்லாரையும் இடத்துல இழுத்து கொள்வேன். அல்லேலூயா. அப்படி இழுத்து கொள்ளப்பட்டவர் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். எனக்கு அருமையான தேவசனமே, ஆண்டவர் சொல்லுகிறது நீ நிர்வாணி என்கிறத நீ உணரணும். வாசிங்க 18வது வசனத்தை. ம் ம் வாங்கிக்கணும். காசு கொடுத்து தான் வாங்கணும். உங்களுக்கு எனக்கும் தெரில, அதான் உட்கார்ந்துட்டு இருக்குது. அனல் இல்லாமல் குளிர் எனக்கு இலவசமாக கொடுத்தாரு. என்ன தேடி வந்து நாங்கள் விழுந்து கிடந்த போது அவர் மேலே இருக்கிறத எடுத்து என்னை மூடினார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் தான் என்னுடைய ஆண்டவர். அவரை என் ஆண்டவரும் சொந்த ரட்சகருமாய் 1976 ஆண்டு நான் ரத்தத்தில் விழுந்து லிட்ரலி ஐ வாஸ் ஸ்டிங்கிங். மோசமான ஒரு வாழ்க்கை, அருவருப்பான ஒரு வாழ்க்கை என் அங்கே தான் தேடி வந்தார். நான் அவரை தேடிய போல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்துவ குடும்பத்தில் 3வது தலைமுறையாக இருக்கிற நல்ல பக்தி உள்ள தாத்தா பாட்டிக்கு, பக்தி உள்ள பெற்றாருக்கு. எங்கள் அம்மா சாகும்போது கூட என் பிள்ளை ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொல்லி தான் செத்தாங்க. ஆனாலும் அந்த பிள்ளை நாட்டம் எடுத்த ஒரு வாழ்க்கை 24 வயது வரைக்கும் என்னை தேடி வந்து அவள் மேலே இருக்கிற வஸ்திரத்தை என் மேலே மூடினான். நல்லா கையை தட்டி, ஆண்டவர் இன்றைக்கு உன் நிர்வாணம் காணப்படாதபடி வெண் வஸ்திரத்தை என்னத்தில் வந்து வாங்கி கொள் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களுக்கு பார்வை அடைக்கணும். குருடா இருக்கிற பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். எனக்கு அருமையான தேவசனமே, ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், உலக பிரபானமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அது முடியாது. ரெண்டிற்கும் இடைப்பட்ட நிலைமை பரிதாபமானது. ரட்சிப்பு சந்தோஷம், பாவ சந்தோஷம், அதுக்கு மத்தியில், ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கிறது பரிதாபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எய்தர் live for Jesus or die for Jesus. ஆண்டவருக்காக வாழ்வோம், இல்லைன்னா சாவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. சாது சுந்தர் சிங் சொன்னாராம், it is die for Jesus is easy. ஒரு கொஞ்ச நேரத்தில் உன்னை கல்லெறிந்து கொள்கிறாங்களா, வாலில் வெட்டுறாங்களா, ஷூட் பண்ணுறானா, அடித்து சாகடிக்கிறானா, தோல் உரித்து சாகடிக்கிறானா கொஞ்ச நேரம். டு live for Jesus is hard. அது காலம் முழுசா இயேசுவுக்காக வாழணும். நான் சாக ஆயத்தமாக இருக்கிறேன், ஆனால் வாழ தான் எனக்கு ஆயத்தம் இல்லை. ஐ எம் ரெடி டு willing to die for Jesus, but I don't want to live for Jesus. அது ரொம்ப கடினம். இதை பார்க்கக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, இங்க நிக்க கூடாது, அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது, அவ கூட சேரக்கூடாது, இவ கூட சேரக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பிசாசு நம்மளை ஆன்னு வந்துட்டு இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ விழுந்துடாத. ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறாரு இல்லை? அவரை தேடி வந்து நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால அவருடைய அன்பை நமக்கு விளங்க பண்ணி நான் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் அனுபவிக்கணும், உலக பிரகாரமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கணும். முடியாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலைமை பரிதாபமான நிலைமை, அதுதான் வெதுவெதுப்பான நிலைமை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். லவோதிக்கா சபையை பற்றி கூறப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்ற, கிரியை குளிரும் இல்லை அனலும் இல்லை,
குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிற பெருமையும் சுய திருப்தி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உண்மையான நிலைமை அறியாமல் இருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ரீதியாக மரித்தவர்கள் அல்ல, உற்சாகமாக ஜீவிப்பவர்களும் அல்ல, தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் அசட்டியாக கவனக்குறைவாய் வாழாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டா. கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியாக இருக்கிற அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்று, திரவிய சமன் என்று, எனக்கு குறைவும் ஒரு குறைவும் இல்லை என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்போ இவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். இவ்விடத்தில் நீதியின் வஸ்திரமோ பரிசுத்தத்தின் வஸ்திரமோ இல்லை. ஆனாலும் தங்களுடைய நிர்வாணத்தை இவர்களால் பார்க்க முடியவில்லை. கண்ணு குருடாக இருக்கிறது, நிர்வாணத்தை பார்க்க முடியல. ஆண்டவர் நாம மகிமைப்படும். ஆனாலும் தங்களை பற்றி சொல்லும்போது தங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. இன்றைக்கு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிற உன் நிர்வாணத்தை, உன் பாவத்தை உன்னால் பார்க்க முடியல. ஏன்னா கண்ணு குருடாக இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் ஐஸ்வர்ய சம்மனாக இருக்கிறேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, லவோதிக்க சபையா தங்களை பற்றி சொல்லிக்கொள்ளும் காரியங்கள், நான் ஐஸ்வர்யவான், நான் திரவிய சம்மன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. லவோதிக்கா சபையை பற்றி கிறிஸ்து கணித்தது கூறும்போது குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி என்று சொல்கிறார். இப்போது கடைசியாக அந்த சபைக்கு கர்த்தர் ஆலோசனையாக சொல்லு, நீ ஐஸ்வர்யன் ஆகும்படி நெருப்பில் புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணம் அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உனக்கு உடுத்தி கொள்ள வெண்வஸ்திரமோ என்னத்தில் வாங்கி கொள்ள என்று சொல்கிறார். ஆண்டவருக்கு முடிக்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. 3 காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு முன்னால் வைக்கிறார். நெருப்பில் புடமிட்ட பொன்னை எண்ணத்தில் வாங்கிக்கொள், ரட்சிப்பு. வெண்வஸ்திரம் எண்ணத்தில் வாங்கிக்கொள், உன் கண்களுக்கு கலிக்கம் போடு. உனக்கு அந்த கண்ணு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, நெருப்பில் புடமிட்ட பொன்னை உம்மிடத்தில், வெண்வஸ்திரத்தை உம்மிடத்தில் வாங்கிக்கொள்ள. என் கண்கள் குருடாக இருக்கிறது, நான் பார்க்க முடியல, நிர்வாணத்தை பார்க்க முடியல. ஆனால் என் நிர்வாணத்தை, நான் ரத்தத்தில் விழுந்து கிடக்கிறத நீ பார்க்கிறீன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய். அப்படியே வலது கரத்தை உயர்த்து. ஆண்டவரே, நான் நிர்பாக்கியசாலி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிதபிக்கப்பட்டவன், நான் தரித்திரன், குருடன், நிர்வாணி. ஆண்டவரே, ஐஸ்வர்யவான் என்று, திரவிய சமன் என்று, எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று நான் சொல்லி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன். என் ஆத்துமா பலவீனமாக இருக்கிறது. ஆண்டவரே, என் ஆத்துமா சாகிற நிலைமையில் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை இல்லை, ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லை, ஆண்டவருடைய அபிஷேகம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெறுமையாய் காணப்படுகிற, நிர்வாணமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, எனக்கு நெருப்பில் புடமிட்ட பொன்னையும், ஆண்டவரே எனக்காக ரத்தத்தில் தோய்த்து வெளுத்த வெண்வஸ்திரத்தையும், என் கண்களுக்கு கலிக்கத்தை போட்டு, ஆண்டவரே உமக்கு உரியவனா என்னை மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவரே, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கதவை திறந்தா நான் உன்னிடத்தில் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஜெயம் கொள்கிறவனே அவனோ பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு உட்கார்றது போல ஜெயம் கொள்கிறவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட சிங்காசனத்தில் உட்காரணும். ஆண்டவரே, இப்போ என் நிர்வாணம் காணப்படாதபடி எனக்கு ஆண்டவரே புடமிடப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே ரட்சிப்பின் வெண் வஸ்திரம், ஆண்டவரே என் கண்களுக்கு கலிக்கம் போட்டு என்னை ரட்சிப்புக்குள்ளே ஆண்டவரே மறுபடியுமா நான் ஆண்டவருக்காக எழுந்து நிற்கணும். ஆண்டவரே, விழுந்து போனேன். ஆண்டவரே, என்ன நிலைமையில விழுந்தா என்பதை உணர்ந்து ஆண்டவரே எழுந்திரு என்று சொல்லுகிறேன். எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. துதி கனமாகவே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்துது நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடு இன்றும் இந்த கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.